அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தை எச்சரித்த ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் உடனடியாக கைதிகளை விடுவிக்க அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து வரலாறு காணாத அளவுக்கு அதிகரிக்கும் தினார் ரேட். அடுத்து 12 நாடுகளுக்கான விமான சேவை ரத்து. கச்சா எண்ணெயின் விலை அதிகரிப்பால் அதிரடி நடவடிக்கை. அடுத்து ஈரானின் 3 நிபந்தனைகளை ஏற்கும் அமெரிக்கா. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்திற்குள் கடல் வழியாக சட்டவிரோதமாக நுழைய முயன்ற ஈரானை சேர்ந்த 4 ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையை சேர்ந்தவர்களை குவைத்தின் கடலோர காவல்படை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி 4 ஈரானிய புரட்சி பாதுகாப்பு படையை சேர்ந்தவர்கள் குவைத்தின் புபியான் தீவிற்குள் சட்டவிரோதமாக நுழைய முற்பட்ட போது குவைத் ஆயுத படைகளுடன் மோதலில் ஈடுபட்டு துப்பாக்கி சூடும் நடத்தப்பட்டது. இதில் குவைத்தின் பாதுகாப்பு படை சேர்ந்த ஒருவர் காயமடைந்துள்ளதாக குவைத் பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. ஈரானின் உளவாளிகள் குவைத்திற்கு எதற்காக நுழைய முற்பட்டார்கள் என பல கோணத்தில் குவைத்தின் பாதுகாப்பு பிரிவு விசாரணை தொடங்கியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சரான அப்பாஸ் அல் அராக்சி அவர்கள் குவைத்தை வன்மையாக கண்டிப்பதாக செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்கள். மேலும் ஈரானின் 4 வீரர்கள் கைது செய்யப்பட்டதற்கு ஈரான் எதிர் நடவடிக்கை எடுக்க முழு உரிமை உள்ளது என்றும் குவைத்தை எச்சரித்துள்ளார்கள். குவைத் உடனடியாக அந்த 4 வீரர்களை விடுதலை செய்துவிட்டால் குவைத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது என ஈரான் தெரிவித்துள்ளது. அதுபோல ஈரானுடைய IRGC படை பார்த்தீங்கன்னா ஹர்முஸ் கடல் வழிப்பாதையை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. இதனால் சவுதி அரேபியா, குவைத், கத்தார், பஹ்ரைன், அரபு எமிரேட்ஸ் ஆகிய GCC நாடுகள் தங்கள் நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட கச்சா எண்ணெய், எரிவாயு ஆகியவற்றை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாமல் தவித்து வருகின்றன. குவைத் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் எந்தவித கச்சா எண்ணெய் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவில்லை. இதனால் குவைத்துடைய வருவாயானது பெருமளவில் பாதிப்படைந்துள்ளது. இன்னும் இந்த நிலை தொடர்ந்தால் குவைத்தின் விலைவாசி அதிகரிக்க வாய்ப்புள்ளது என நிபுணர்கள் எச்சரித்துள்ளார்கள். குவைத் மட்டும் கிடையாதுங்க, இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் ஆகிய வளரும் நாடுகளும் ஹர்முஸ் கடல் வழி பாதை மூடப்பட்டதால் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளார்கள். 2 நாள் முன்னாடி இந்திய பிரதமர் பொருளாதார பிரச்சனை வர வாய்ப்புள்ளதாக எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு இந்தியாவின் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள் ஒரு எச்சரிக்கையும் விடுத்துள்ளார்கள். அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றமான சூழ்நிலை நிலை வருவதால் இந்தியாவில் பெட்ரோல் டீசலின் விலை 5 ரூபாய் வரை உயர்த்த எண்ணெய் நிறுவனங்கள் திட்டமிட்டு உள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்தால் ஆட்டோமேட்டிக்காக அத்தியாவசிய பொருட்களின் விலையும் அதிகரிக்கும். இன்னைக்கு ஒரு குவைத் தினார் இந்திய ரூபாயின் மதிப்பு பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு அதிகரித்திருப்பது இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்து வருவதை குறிக்கிறது. இன்னைக்கு ஒரு குவைத் தினார் இந்திய ரூபாயின் மதிப்பானது 311 ரூபாயாக எட்டியுள்ளது. இதுவே ஒரு குவைத் தினார் ஸ்ரீலங்கா ரூபாயின் மதிப்பு பார்த்தீங்கன்னா 1034 ரூபாய் 98 பைசாவை எட்டியுள்ளது. இதனால இந்தியா, ஸ்ரீலங்கா ஆகிய 2 நாடுகளில் பொருளாதார பிரச்சனை அதிகரிக்கும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளார்கள். இந்த பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வர ஈரான் 3 நிபந்தனைகளை அமெரிக்காவிற்கு முன்வைத்துள்ளது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈரானிய துறைமுகங்கள் மீதான முற்றுகை நீக்கப்பட வேண்டும். செகண்ட், முடக்கப்பட்டுள்ள $15 பில்லியன் வழங்கப்பட வேண்டும். தேர்டு, பல ஆண்டுகளாக ஈரான் மீது விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும். இந்த 3 நிபந்தனைகளுக்கு தீர்வு கிடைத்தால் மட்டுமே ஹர்முஸ் கடல் வழி பாதையை முழுமையாக திறக்கப்படும் என ஈரானின் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. ஈரான், அமெரிக்கா சண்டையினால் பாதிக்கப்பட போவது பணக்காரங்க இல்லைங்க, நம்மள மாதிரி உள்ள நடுத்தர மக்கள் தாங்க. இதனால் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். விரைவில் இந்த வளைகுடா சண்டை முடிவடைய பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்த தகவல், கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு மற்றும் விலைவாசி உயர்வால் குவைத் செல்வதற்கான விமான டிக்கெட்டுகள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. குவைத்திற்கு தற்போது பார்த்தீங்கன்னா 2 விமானங்கள் மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜிசர் ஏர்வேஸ், மற்றொன்று குவைத் ஏர்வேஸ். இந்த 2 விமான நிறுவனங்களுக்கு மட்டுமே குவைத்துடைய DGC அப்ரூவல் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இண்டிகோ ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், ஆகாசா, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இது போன்ற விமானங்கள் குவைத்துக்கான விமான சேவை வழங்குவான எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் 12 வெளிநாட்டு விமான சேவை ரத்து செய்துள்ளதாக அதிரடியாக அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. குவைத் செல்வதாக இருந்தால் குவைத் ஏர்வேஸ் மற்றும் ஜிசர் ஏர்வேஸ் இந்த 2 ஃப்ளைட்டில் மட்டும் ஃப்ளைட் டிக்கெட் போடுங்க. அதுபோல் எமர்ஜென்சியாக குவைத் செல்பவர்கள் மற்றும் ரிட்டர்ன் வருபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளுங்கள். அதுபோல் குவைத்துக்கான PCC, மெடிக்கல், விசா ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், POI ஆகியவை செய்து தரப்படுகிறது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 311 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1034 ரூபாய் 98 பைசாவாக உள்ளது. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 47 தினார் 15 பைசாவாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 113 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.